இருக்கிறார் பிரியமானவர்களே. கர்த்தருடைய சமூகத்தில் இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகள் 1 2 அல்ல, 1000 வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். யார் ஒருவர் கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா முழு நம்பிக்கை உள்ளவங்க தான் இந்த வார்த்தையை அறிக்கை செய்ய முடியும். மேலோட்டமா இல்லை, உதட்டளவில் அல்ல, உள்ளத்தன ஆழத்துல. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்க சொன்னா, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். சொல்லுங்க பார்க்கலாம். வாக்கு தத்தங்களை அறிக்கை செய்யணும். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், என் குடும்பத்தோடு இருக்கிறீர், என் வேலையோடு இருக்கிறீர், என் பிசினஸ்ல இருக்கிறீர். ராபாலா ஷகரபாலி பியந்தரபா. நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய ஆண்டவர் மேய்ப்பரா இருக்கிறபடினால சத்துருக்கள் முன்பதாக ஒரு பந்தி என்ன பண்றாராம், ஆயத்தப்படுத்துறார். உங்களுக்கு எதிராய் வருகிற சத்துருக்கு முன்னாடி ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார் அப்படின்னு சொன்னா ஹல்லேலூயா. என் தலை எண்ணெயால் அபிஷேகம், என் பாத்திரம் நிரம்பி வடிகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். 2 வீடு இந்த பூமியில இருக்கிற, ஆமென், தற்காலிகமான ஒரு வீடு. அது உங்க வீடா இருக்கலாம், ஆலயமா இருக்கலாம். நமக்கு நிரந்தரமான ஒரு வீடு, ஆமென், தேவனுடைய சமூகம், பரலோக ராஜ்யம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படிக்கு தான் இந்த பூமியிலே கர்த்தர் நம்மை ரட்சித்தார், அலங்கரித்தார், கிருபையாய் நம்மை பாதுகாத்தார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம். என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியே இல்லை. கரங்களை தட்டி பாடலாமா? என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் தகுதியே இல்லை. உடன் இருந்தீரப்பா, விலகாமல் நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, ஆச்சரியமா. நல்ல உற்சாகமா கையை தட்டி ஆமென். அதிசயமானவரே, எங்கள் தெய்வமே ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை எதிர்பார்க்கும் வழி அறியா அலைந்த என்னை, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆமென். ஆச்சரியம். ஒவ்வொன்றாய் கர்த்தர் ஆச்சரியமா நடத்துறார் நம்மள. இந்த 7வது மாதத்தில் நம்மை ஜீவனோடு கொண்டு வந்தார். நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி பாருவோம். என் வாழ்வின் அதிசயமானவரே. சறுக்களிலும் கண்ணீரின் பாதையில விழுந்துடாம சறுக்களிலும்
அப்பா கண்ணீரிலும் துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக மகிழ்ச்சி. செய்தி ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, இயேசுவே ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமான சொந்தமான பிள்ளையாக சொந்தமான பிள்ளையாக தகப்பனை சுமந்தி சொந்தமான பிள்ளையாக தகப்பனை சுமந்தி இமைப்பொழுதும் என்னை விலகாமல் இமைப்பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் சேர்த்து கொள்வீர். ஆச்சரியமானவரே, ஆச்சரியமா. நல்ல கரங்களை தட்டி அப்பா நடத்தி வந்த பாதைகளை எத்தனை ஆச்சரியம் ஆண்டவர். மனிதர்களுக்கு முன்பதாக சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை உயர்த்தின தெய்வமே. என் வாழ்விலே சத்தமா பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன அல்லப்பா. ஓ இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நல்ல ஆவியோடு உண்மையோடு அபிஷேகத்திலே நிரம்பி ஆராதிங்க. இதுவரையில் தாங்கினதற்கு மாறாமலே மாறாமலே விலகாமலே நடத்தி வந்தி சொல்லுங்க. மாறாமலே மாறாமலே. எஸ் எஸ் லார்ட். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. தலைகளை உயர்த்தி கரங்களை உயர்த்தி என் வாழ்விலே சொல்லுங்க. இருதயத்திலிருந்து சொல்லுங்க. நீர் பாராட்டின இதுவரையும் ஆமாண்டவரே. பரிமாணவர்களே, அவர் செய்த நன்மைகள் ஏராளம். நாம் பாவிகளாக இருக்கும்போது நம் மீது அன்பு கூர்ந்தார். மதிப்பு மரியாதை பட்டம் பதவி டப்பு எல்லாம் இருந்தால் தான் உங்ககிட்ட வருவாங்க, நெருங்குவாங்க மனுஷன். நான் கர்த்தர் அப்படி இல்லை. நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லாமலும் பாவிகளா இருந்தோம் அவர் நம்மை அதிகமாக நேசித்தார். மகனே மகளே, நீர் எனக்கு வேண்டும். முடியாத நேரத்தில் எதுவுமே செய்ய முடியாம நம்முடைய சரீரம் ஒடுக்கப்படும் போது, வேதனை துக்கப்படும் போதெல்லாம் ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். வேதம் சொல்கிற நமக்காக வழக்காடுகிறவர், நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறவர் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்க சோர்ந்து போகும்போது, பலவீனப்படும் போது, பலவிதமான சத்துருக்களினால் தாக்கப்படும் போது, வியாதி பலவீனம் உங்களை தாக்கும் போது ஆவியானவர் கொடியேற்றுவார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? ரெண்டு கையை உயர்த்தி, என் இயலாமையில் நீர் செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும், என் நீர் செயல்படுவே, கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார்
செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு இம்மா. நல்ல சத்தத்தை உயர்த்தி கிரகிக்க முடியாது. காரியம் செய்வீர் சர்வ ஞானியே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி. நமக்கு வருகிற நிந்தைகள், அவமானங்கள், பலவீனங்கள், வியாதிகள், இப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் வரும்போது நமக்கு எதிராக இருக்கிற சத்துருக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இவனுக்கு வேணும் இன்னும், இவளுக்கு வேணும் இன்னும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறதமா. இன்னும் வேதனை பெருகிற செய்கிற மக்கள் தான் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள். ஆனால் அவைகள் மத்தியிலே கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாட்சி அடையேன். அல்லேலூயா, ஆமென். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர், சொல்லுங்க, தேவரீர் நீர் என்னோடு இருக்கிறீர், என் குடும்பத்தோடு இருக்கிறீர், என் பிள்ளைகளோடு இருக்கிறீர், என் பிரச்சனைகள் மத்தியிலே கர்த்தர் கூட இருக்கிறீர். நீங்க சந்திக்கிற எல்லா பிரச்சனைகள் கர்த்தர் எல்லாம் அறிந்திருக்கிறார். அவர் எல்லாம் தெரியும் அவருக்கு. ஹல்லேலூயா, glory to God. நம்முடைய சரீரம் ஒடுக்கப்படும் போது, பலவீனப்படும் போது கூட நாம் சில நேரங்களில் இருதயத்தில் துக்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். ஏன் ஆண்டவரே? சில நேரங்களிலே நமக்கு வருகிற பலவீனங்கள், சோர்வு எல்லாமே நன்மைக்கு தான், நன்மைக்காகவே கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். சில நேரத்தில் நமக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன முள்ளு வைப்பார். பவுலுக்கு வச்சார். 3 முறை ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, நான் உமக்காகத்தான் நான் ஓடுறேன், உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன். ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த முள்ளு? கர்த்தர் சொன்னா, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். சகோதரனே, சகோதரியே, இந்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். பிரச்சனை நடுவே, வியாதி நடுவே, போராட்டத்தின் நடுவே அதை பார்க்காதீங்க. அதை விட என் கிருபை மேலானது, என் கிருபை, தயவு, இரக்கம் மேலானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுலுடைய வாழ்க்கையில ஏராளமான நன்மைகளை கர்த்தர் செய்தார். Praise God, hallelujah. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக ஆமென், மீகா ஆமென் எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆமென். மீகா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் ஆமென் 2ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசித்தா நலமாக இருக்கும். உங்கள் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். 1076 1076வது பக்கம் எல்லாரும் எடுத்துக்கொண்டு ஒருமிக்க சபையார் நம்ம வாசிக்கிறது என்ன அடையாளம் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். அதன்படி கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை நடத்தும். இந்த வார்த்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவீராக. ஒரு நாளும் உம்முடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை ஆனது ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கிறதாய் மாற்றுவீராக. இந்த வார்த்தை கேட்கிற இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களிலே, இல்லங்களிலே ஆவியானவர் கிரியை செய்வீராக. எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொன்னது போல தடைகளை நீக்கி போடுகிற அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். நல்ல கவனி. ஒவ்வொரு மாதமும் ஜெபம் பண்ணி சபைக்கென்று, தேவ பிள்ளைகளுக்கென்று தேவ சபத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் கொடுக்கிற அந்த வசனத்தை ஆமென் உங்கள் மத்தியில் கொண்டு வரும்போது அந்த வார்த்தை ஆமென் என்றும் ஆமென் என்றும் யாரெல்லாம் நம்புகிறீர்களோ அது அவர்களுக்கு வேகமாக நடக்கும். அல்லேலூயா.
ஆவியானவர் நமக்கு செய்கிற ஒவ்வொரு பிளானை திட்டங்கள் எல்லாம் ஆமென் அதற்கு விரோதமா சத்துருக்கள் எழும்பதான் செய்கிறது. நல்லா கவனிக்கணும். இந்த தடை என்று சொல்லும்போது மனிதன் மூலமாய் வருகிற தடைகள், மந்திர தந்திர சூனிய கட்டுகள், சொந்த பந்தங்கள், இரத்த கலப்புள்ளவர்கள், நம்முடைய முன்னேற்றத்தை தடை செய்கிறவர்கள் ஏராளம் உண்டு. ஏராளமா இருக்கதான் செய்கிறார்கள். தடைகளே இல்லைன்னு யாருமே சொல்லவே முடியாது. ஐ எம் ஆல் ரைட், எனக்கு எல்லாம் கரெக்டா போதுன்னு இங்க யாருமே இருக்கவே முடியாது. ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த பொழுதே ஏறுவதன் மூலமாக சட்டங்கள் தீட்டப்பட்டது. என்ன தடை? வயது ஆண் குழந்தைகளை என்ன பண்ணணும்? அங்க ஒரு தடை சட்டம் போட்டாங்க. அல்லேலூயா. இயேசு என்ற நாமத்தை, இயேசு என்ற ராஜ்யத்தை ஆமென் தடை செய்து நிர்மூலமாக்க வேண்டும் என்று, ஒன்றுமில்லாமல் மாற்ற வேண்டும் என்று எத்தனையோ சதி திட்டங்கள் தீட்டப்பட்டது. ஆனால் பிதாவின் சித்தத்தை யாராலும் தடை செய்யவே முடியவில்லை. இந்த பூமியில எதற்காக வரணும்? இயேசு எதற்காக வந்தார்? முதல்ல தெளிவா இருக்கணும். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பிசாசுடைய கிரிகளை அழிக்கவே இந்த பூமியில என்ன பண்ணாரு? பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி தந்தார். ஆகையினால பிசாசு போடுகிற திட்டங்கள், சதி திட்டங்கள், எதிர் வல்லமைகளை பார்த்து பயந்து போகாதீங்க. அந்த தடைகள் எல்லாம் எப்படி மாறும் என்பதுதான் இங்க வேத வசனத்தை நம்ம தியானிக்க போகிற இந்த மாதம் முழுவதும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா தடைகளை நீக்கி போடுகிறவர் நம்முடைய ஆண்டவருக்கு நிறைய பெயர்கள் உண்டு. வேதத்துல ஆகார் சொன்னால் நீர் என்னை, நல்லா சத்தமா சொல்லுங்க, நீர் என்னை. தாவீது சொன்னார், ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒவ்வொருத்தரும் பேர் வைக்கிறாங்க. அப்படின்னா ருசி பார்த்தவங்க. தடைகள் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில ஆண்டவரை நம்பி, ஆண்டவரை சேவித்து, ஆண்டவரை முன்பதாக வைத்து செய்தவங்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் அனுபவிச்சு பேர் வச்சாங்க. அவர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. ஆமென். glory to God. நீங்க தானியேலுடைய பார்த்தீங்கன்னா மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறவர். அல்லேலூயா. ஏதோ ஒரு கிருபை வரங்களை ஆண்டவர் கொடுத்து ஆமென் நம்மை சுற்றிலும் தடை செய்கிற எதிரிகள் மத்தியில ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். நம்ம சாதாரணமா நடிச்சிடாதீங்க. நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. ஆகினாலே தேவன் நமக்கு முன்பதாக செல்கிறார். பாருங்க, தடைகளை நீக்கி போடுகிறவர். ஆமா பாருங்க, முன்னாடி நான் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம விட்டு கைவிட்டு போயிருப்பாங்க. இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் அப்படி பார்த்தாலும் கூட தெரியல, எங்கே மறைஞ்சிட்டாங்கன்னே தெரியல. ஆனால் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். பைபிளில் இந்த பிப்ளிக்லாம் வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட 5000 வாக்கு தத்தங்கள் இருக்கிறதாம். இன்னொரு வேத பண்டிதர் சொல்கிறாரு 30,000 வாக்கு தத்தங்கள் இருக்கிறதாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா வாஸ்து தேர்னவங்கெல்லாம் அதை சொல்கிறாங்க. அப்போது பொதுவாக பிப்ளிக்கலாக சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், 365 நாட்கள், ஒரு வருஷத்துக்கு 365 நாட்களுக்கும் வாக்குத்தத்தங்க ஆணித்தரமா இருக்கிறேன்னு சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிக்கணும். வசனத்தின் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கை நம்ம துவங்கும் போது எப்பேற்பட்ட தடை வந்தாலும் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் அவங்க எகிப்தின் அடிமை தினத்துல 400 வருஷமா அடிமையாக்கி முன்னேற விடாம, முன்னேற்றம் அடைய விடாதபடிக்கு ஆமென் தடைகளை கொண்டு வந்தான். யாரு தடை கொண்டு வந்தது? எகிப்தில், இஸ்ரவேலில். பாருங்க, 5 விதமான தடை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். 5யும் தியானிக்க முடியுமா தெரியல. கொஞ்சம் 15 நிமிஷம் அப்படி கொஞ்சம் வேகமாக ஓடிட்டு, வாட்சி வேகமாக வருதா நம்ம பிந்தி வருமா தெரியல. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 3ஆவது நம்ம தியானிக்கலாம். ஆமென். முதலாவது தடை என்னன்னு சொன்னா ஆமென் பார்வோன் என்ன? ஜனங்களை அடிமைப்படுத்தி கர்த்தரை ஆராதிக்க கூடாதபடிக்கு பல தடைகளை கொண்டு வந்தான். என்ன பாருங்க, அந்த தடை என்ன? தேவனை ஆராதிக்க கூடாது, தேவனை சேவிக்க கூடாது, கர்த்தருடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்த வேண்டும் என்று பலவிதமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆமென். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். அல்லேலூயா. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் சில வசனங்களை நான் சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயா. 13:5 வாசிங்க. ஆகையால் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டதும் பாலும் தேனும் ஓடுகிறதுமான
தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், ஏவியர், எபூசியர் என்பவருடைய தேசங்களுக்கு உன்னை வரப்பண்ணும் காலத்தில் நீ இந்த மாதத்திலே இந்த ஆராதனை செய்வாயாக. அல்லேலூயா. மோசே சொல்றார், அல்லேலூயா, இவங்களெல்லாம் நாங்கள் எப்படி ஆண்டவரே செய்ய முடியும் என்று சொல்லி அவர் ஆமென் அப்படி பேசும்போது, ஆமென், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். அல்லேலூயா. நான் எல்லாம் ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறார் சொன்னா அதற்கு உண்டான வருகிற தடைகள் எல்லாம் அவர் எல்லாம் மாற்றுவதற்கு அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்க, பார்வோன் தடை செய்யும் போது 10 வாதைகளை என்ன பண்ணாரு? ஒன்று பண்ணார். அப்போ கூட திருந்தின பாடு இல்லை. எங்க செக்கு வைக்கணுமோ கர்த்தர் வச்சாரு பாருங்க. தலைச்சன் பிள்ளைன்னு சொல்லும்போது பார்வோனுடைய பிள்ளை மாற்றான். உடனே பயந்து போய் என்ன பண்ணான்? ஜனங்களை போக விட்டான். அதுவும் ஜனங்களை புருஷர்களை மாத்திரன்றான். நோ ஆமேன், கணவன் மனைவி பிள்ளைகள். சரி போ, ஆடு மாடுகள்லாம் வேண்டாம். இன்னொன்னோ எல்லாத்தையும் கொண்டு போய் கர்த்தர் என்ன பண்ணணும்? ஆராதிக்க வேண்டும். நிறைய தடைகளை கொண்டு வந்தான். படிப்படியா தடைகளை கொண்டு வந்தான். அந்த தடைகள் மத்தியில பாருங்க, நல்லா கவனிக்கணும். மோசே தீர்க்கதரிசன புத்தகத்தில் பார்க்கும்போது மோசேயின் காலத்தில் வெறும் 5 ஆகமம் தான் இருந்தது. நமக்கு அந்த மோசேயின் காலத்தில் முழு பைபிள் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு முழு வேதாகம் நம்ம கையில் இருக்கிறது. அதில் தான் நான் சொன்னேன், ஏராளமான வாக்கு தத்துவங்களை நாம் பெற்றிருக்கிறோம், வசனங்களை பெற்றிருக்கிறோம். அப்போ பாருங்க, வேத வசனத்தின்படி ஆமென் மோசே அந்த ஜனங்களை நடத்தும் போது அந்த வந்த தடைகள் எல்லாம் எப்படியெல்லாம் ஆண்டவர் மாற்றினார் என்று பார்க்கும்போது, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம தடையில்லாமல் ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் காரணம் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் ஆமென் 11ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆமென், சீக்கிரமா வாசிங்க. மரணம் நேரிடுவதாகிலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அடிமை தினத்தில் இருந்த நம்மை விடுவிக்கும்படி அந்த நாட்களில் வாதைகளை உண்டு பண்ணார், சில காரியங்களை சொன்னார். கர்த்தர் விடுதலை ஆக்கின இஸ்ரவேல் ஜனங்களா, அப்போ ஒட்டுமொத்த தேச ஜனங்களை விடுவிக்க ஆமென் பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி அந்த ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். எத்தனை பயமுறுத்தல், எத்தனை சத்ருவின் போராட்டம் வந்தாலும் பயப்படாதீங்க. இயேசுவின் இரத்தம் நம்மை விடுவிக்கிறதா இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் நம்மை பாதுகாக்க இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். எத்தனை தடை வரட்டுங்க, எத்தனை போராட்டம் வரட்டும், நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம் இருக்கிறது. 2வது தடை பார்த்தீங்க சொன்னா ஹல்லேலூயா. முதலாவது பார்வோன் ஒரு தடை, தேவனை ஆராதிக்க கூடாதபடி. ஆமேன். ஒரு காலத்தில் நம்ம அடிமையா இருந்தோம், சாபத்தில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா. 2வது தடை என்னன்னா ஒரு சிவந்த சமுத்திரம். அல்லேலூயா. சிவந்த சமுத்திரத்தின் மத்தியில பார்க்கும்போது 14ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல நீட்டு. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஒரு அடையாளம் கோல் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த கோல் என்பது தேவனுடைய வார்த்தை, வசனம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்களை நீங்கள் எத்தனை பேர் பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது வசனங்களை அறிக்கை செய்கிறீங்க. ஐயோ ஆண்டவரே, ஏன் ஆண்டவர் இந்த பிரச்சனை, அப்படி புலம்பாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென் ஆமென். பிலிப்பியர் 4:13 என்ன சொல்ல? என்ன பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. பவுல் முறையிடும் போது ஆமென் கர்த்தருடைய வார்த்தை வந்தது, என் கிருபை உனக்கு போதும். தேவனுடைய வார்த்தை என்பது தடைகளை நீக்கி போடுகிறதா இருக்கிறது. அப்போ பாருங்க, இந்த கோலை நீட்டு. உன் கோலை என்ன பண்ணணும்? ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல, ஆமா, சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்போது இஸ்ரவேல் புத்திரர் அந்த சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில நடந்து போவார்கள். பாருங்க, இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆமாம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமை தினத்திலிருந்து கொண்டு வரும்போது நல்லா ஜாலி தான் போகிறாங்க, ஏதோ நல்ல அற்புதம் நடக்குது. திடீர்னு ஒரு தடை, சிவந்த சமுத்திரம், முன்னேற முடியல.
நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்களில் நல்லா தான் போயிட்டு இருக்கோம். லைஃப் நல்ல பொருளாதாரமாக இருக்கட்டும், மற்ற சுகம் ஆரோக்கியம் எல்லாம் அப்படியே நல்லா தான் போகும். திடீர்னு ஒரு ஸ்டக் ஆகும். பார்த்தீங்களா, என்ன ஆண்டவரே நல்லா தானே போயிட்டு இருந்தது, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த காரியம்? ஆமென், ஹல்லேலூயா. கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ உடல்நிலை சரியில்லைன்னா, பாதிப்பு வந்துட்டா முழு குடும்பம் பாதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. சில காரியங்கள் பொருளாதாரத்தில் வருமானம் குறைவு, சம்பளம் இல்லை, குடும்பத்தை நடத்த முடியல, வாடகை கட்ட முடியல, விலைவாசிகள் உயர்ந்து கொண்டிருக்கிறது, பெட்ரோல் போட முடியல, பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ வசனம் என்பது நாம் எந்த வார்த்தை வசனங்களை விசுவாசிக்கிறோமோ அந்த வார்த்தையின்படி கர்த்தர் அற்புதம் செய்வார். உபாகமம் 28:1-14 வரைக்கும் சொல்லப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நீ பட்டணத்தில் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமென், நீ வெளியிலையும் ஆஸ்வதிக்கப்படுங்க. ஆமென். ஏராளமான வசனங்கள் உண்டு. பிரியமானவர்களே, தடைகள் மத்தியில் வசனத்தை உறுதியை பிடிங்க. மோசே ஆமென் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த கோலை நீட்டியதுனால சமுத்திரம் 2ஆ பிளந்தது. தடைகளை கர்த்தர் மாற்றினார். வெட்டாந்தரையில் போகிறது போல ஜனங்கள் போனாருங்க. சிஸ்டமேட்டிக்காக ஆண்டவர் செஞ்சார். அல்லேலூயா. கொஞ்சம் பேர் கூட கொஞ்சம் சரி இவங்கெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, இவங்கெல்லாம் கொஞ்சம் சமுத்திரத்திலே சாகணும், ஒருத்தர் கூட விடாமல் கரேறின பிறகு ஆமென் அந்த பார்வோனுடைய சேனை என்ட்ராவனாங்க பாரு, அவங்களையும் ஒருத்தரை விடாமல் அந்த சமுத்திரத்தில் என்ன பண்ணாரு, மூடி. உங்கள் சத்துருக்களை நீங்கள் வசனத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா, வசனத்தை நீங்கள் அறிக்கை செஞ்சீங்கன்னா சத்துரு உங்களை தொடவே முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கு 23ஆம் சங்கீதம் வாசிக்கிறோம். சத்துருக்கள் முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று ஆயத்தம் பண்ணினவர்களை யாராலும் தடை செய்யவே முடியாது. அல்லேலூயா. சமுத்திரம் ஒரு தடை. முன்னாடி போனா சமுத்திரம் தடை, பின்னாடி திரும்பினா பார்வோனின் தடை. பார்வோனுடைய சேனை பயமுறுத்ததா இருந்தது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர், தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர் நமக்கு முன்பதாக செல்கிறார். அல்லேலூயா. தடைகளை பார்த்து பயப்படாதீங்க. வேலை போயிடுமோ, சம்பளம் போயிடுமோ, பிஸ்னஸ் கவர்ந்துருமோ, ஒன்றும் பயப்படாதீங்க. ஒரு வழி அடையும் போது இன்னொரு வழி கர்த்தர் திறப்பார் என்று விசுவாசிக்கிறவங்க எல்லாம் நல்ல கரங்களை ஒருத்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இருந்த இடத்துல கண்களை மூடி ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க் யூ லார்ட். எல்லா பார்வோனின் தடைகளை கர்த்தர் மாற்றி போட்டார். எத்தனை இயற்கை சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு ருசி பார்த்தார்கள் ஆண்டவருடைய வல்லமையை. ஆமென், ஆமென். இதெல்லாம் எப்படி நடக்கும்? ஆமென். அறிவெல்லாம் தோற்று போகும். எப்படிங்க சிவந்த சமுத்திரம் 2ஆக பிளக்க முடியும்? ஹல்லேலூயா. glory to God. ஆமென், ஆமென். எப்படி நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களை கர்த்தர் நிவர்த்தி ஆக்கினார். அவருடைய கிருபாதார பலி இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். 3வது கர்த்தருடைய அபிஷேகம். இந்த 3 காரிய தடைகளை எப்படி மாறும் என்பதை ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கார். ஏன்னு சொன்னா, தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாது. தேவரே நீர் செய்ய சகலத்தையும் செய்ய ஆமென் வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். தொடர்ந்து இந்த டிவி நிகழ்ச்சி பார்க்கிறவர்கள் எங்களுக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். இந்த ஊழியத்தை தாங்குங்கள். பல லட்சங்கள் தேவை. எல்லாவற்றையும் கர்த்தர் உங்க மூலமாக சந்திக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். அதற்காகவே கர்த்தர் உங்களை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்க போகிறார். பொருத்தனை செய்யுங்கள். இந்த ஊழியத்தோடு இணைந்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. எங்கள் மூலமாக, எங்களுடைய சபையின் மூலமாக சங்கீதத்திலிருந்து மாத்திரம் 1000 ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறோம். எங்களுடைய விலாசத்தை தொடர்பு கொண்டு அந்த சங்கீத ஸ்தோத்திர பலி 150 சங்கீதத்திலிருந்து 1000 ஸ்தோத்திர பலிகள் இதுவரைக்கும் யாரும் அதை அப்படி செய்யல. ஸ்தோத்திர பலி புத்தகங்கள் ஏராளமாக வந்திருக்கிறது. ஆனால் வெறும் சங்கீதத்திலிருந்தே நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதை நீங்கள் எங்களுடைய விலாசத்தை தொடர்பு கொண்டு வாங்கிக் கொள்ளலாம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை விடுவதில்லை.